சவுதி சிக்கன் ரைஸ் செய்வது எப்படின்னு சொல்றேன். சவுதியிலலாம் இந்த ரைஸ் தான் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவாங்க. இது வித்தியாசமா இருக்கும். இது பிரியாணி கிடையாது. இதுக்கு தேவையான ஐட்டம்லாம் எடுத்து வச்சிருக்கேன். முதல்ல என்ன பண்ணணும், ரைஸ் எடுத்து கழுவிக்கணும். இது எலக்ட்ரிக் குக்கர்ல செய்யறது எப்படின்னு காமிக்கிறேன். ஒரு கிளாஸ் ரைஸ் எடுத்துக்கிறேன் நானு. பாஸ்மதி ரைஸ் முதல்ல நல்லா சுத்தம் பண்ணி கழுவி வச்சுக்கணும். தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத வடிகட்டி முதல்ல அந்த ரைஸை அதுல சேர்த்துக்கணும் எலக்ட்ரிக் குக்கர்ல. ஃபர்ஸ்ட் செய்வது இதுதான். இது 4 பேர் சாப்பிடலாம். அந்த அளவு தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு டபுளா பண்ணீங்கன்னா இந்த அளவெல்லாம் அப்படியே டபுள் ஆக்கிக்கோங்க. இப்போ 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றணும். ஆனா நான் இப்போ 1 கப்பு தண்ணி தான் ஊற்றிருக்கிறேன். அது ஊறட்டும் முதல்ல. இப்போ ஒரு வானலியில 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் சூடானோன்னு அதுல லவங்கம், சோம்பு, பட்டை சேர்த்திருக்கேன். ஒரு பிரிஞ்சி இலை எல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயம் சேர்த்துக்கேன். ஒரு வெங்காயம் தான், ரொம்ப இல்லை. 4 பச்சை மிளகாய். நீட்டு வாக்கில் வெட்டி சேர்க்கிறேன். ரொம்ப காரம் இல்லை. 1 கிலோ சிக்கன் கழுவி பெரிய பெரிய பீஸா வெட்டினதா சேர்த்திருக்கேன். சிக்கன் நல்லா வதக்கிடலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கிறேன். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். தக்காளி 2 வெட்டி சேர்த்துக்கேன். அடிப்பிடிக்காம நல்லா வதக்கிட்டு வரணும். உப்பு தேவைக்கேற்ப சேர்த்திருக்கேன். அப்புறம் வேணும்னா பார்த்துட்டு போட்டுக்கலாம். கொஞ்சமா கொத்தமல்லி பொடியை நறுக்கி சேர்க்கணும். இன்னொரு கப்பு இதுல சேர்க்கிறேன் தண்ணி. ஏற்கனவே நம்ம ரைஸ் குக்கர்ல சேர்த்திருக்கோம். அப்புறமா கொஞ்சம் புதினா மூடி போட்டு வேக விடணும். ஒரு 5 நிமிஷம் வெந்த போதும். அதுக்கப்புறம் அரை எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விடுறேன். நல்லா கலந்துட்டு மூடி போட்டு வேக விடலாம். சுருத்தியில வேக விட்டா நல்லது. சிக்கன் ஒரு 60-70% வெந்த உடனே அதை தனியா எடுத்துடணும். அந்த சிக்கனோட ஜூஸ்லாம் அந்த இதுல இறங்கி இருக்கும். சிக்கன் ஸ்டாக் அதை தனியா எடுத்துட்டு இந்த கடாயில இருக்க தண்ணியிலும் இந்த மசாலா எல்லாத்தையும் இந்த ரைஸ் குக்கர்ல இப்ப நான் சேர்க்க போறேன். ஏன்னா இது இதோட எசன்ஸ்லாம் இறங்கி இருக்கும் இல்லைங்களா, அது சிக்கனோட டேஸ்ட் வரும் அதுல. இப்போ இந்த கடாயில இருக்கிறது அப்படியே இந்த ரைஸ் குக்கர்ல டிரான்ஸ்ஃபர் பண்றேன். ஏற்கனவே இதுல 1 கப்பு தண்ணி ஊத்திருக்கேன். கடாயில 1 கப்பு தண்ணி சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு இப்ப 2 கப் ஆயிடுச்சு. அரிசி இப்ப 40 நிமிஷம் ஊறி இருக்கும். ரைஸ் குக் மோடுக்கு மாத்திட்டேன். இப்போ அந்த எடுத்து வச்சேன்ல சிக்கன், அதை மேரினேட் பண்றேன். அதுக்கு 2 ஸ்பூன் சில்லி பவுடர்,
1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், கொஞ்சம் உப்பு, 2 ஸ்பூன் தயிர், அரை எலுமிச்சம்பழம் அதில் பிழிஞ்சுக்கிறேன். எல்லாட்டும் நல்லா கலந்துக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஏற்கனவே அதுல வெந்தப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன், அதனால கொஞ்சம் போட்டா போதும். கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கலவையில இந்த சிக்கன் எல்லாம் ஒண்ணா எடுத்து நல்லா கலந்து வச்சுக்கணும். நல்லா கலந்துட்டு ஒரு 5-10 நிமிஷம் ஊறட்டும். வெந்து இருக்கனால சிக்கன் மெதுவா பண்ணணும், அதெல்லாம் தனியா கலந்து வந்துடும். இது நான் 1/2 கிலோ சிக்கனுக்கு மெஷர்மெண்ட் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ இதுக்கு தேவையான சாலட் செஞ்சுப்போம் நம்ம. இதுக்கு அதுக்கு லெட்டூஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, சைனீஸ் கேபேஜ், அது 1 கட் பண்ணி வச்சிருக்கேன் பொடியா. கேரட் துருவி இருக்கிற 1, வெள்ளரிக்காய் 1 பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். டொமேட்டோ 1 பொடியா நறுக்கியிருக்கேன். ஆனியன் அரை ஆனியன் வெட்டியிருக்கேன் பொடியா. ரொம்ப போடக்கூடாது, கொஞ்சம் ஃப்ளேவருக்கு. கொஞ்சம் பொடியா நறுக்கின கொத்தமல்லி, தேவைக்கேற்ப உப்பு போட்டுட்டு எலுமிச்சம்பழம், அரை எலுமிச்சம்பழம் பிழிஞ்சுக்கலாம். எப்பவுமே எலுமிச்சம்பழம் உப்பு சாப்பிடும் போதுதான், பரிமாறும் போதுதான் இந்த சாலட் செய்யணும், இல்லைன்னா நீர்த்து போயிடும். அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ள அது ஊற வச்சிருந்தேன் இல்லைங்களா சிக்கன், அதை இப்போ ஆயில்ல பொரிச்சு எடுக்கலாம். ரொம்ப எண்ணெய் வேணாம், அந்த எண்ணெயில கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பொரிச்சு ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்லோ ஃப்ளேம்ல மெதுவா பண்ணிக்கலாம். மூடி போட்டு வேக விடணும். யூஸ்வலா நான் ரொம்ப பெருசா தான் பொரிப்பேன். சரி, அவ்வளோ எண்ணெய் ஊற்றணும். நம்மளுக்கு இது அவன் இருந்தா அதுல வச்சு எடுத்துடலாம், கேக் அவன் இருந்தா. எல்லார் வீட்லயும் அது இருக்காதுல்ல, அதனால நான் ஆயில்ல பொரிச்சு காமிக்கிறேன். இந்த சவுதி சிக்கன் ரைஸ்க்கு சைட்ல சிக்கனும் சாலடும் தான் அதுக்கு காம்பினேஷன். இப்ப ரைஸ் வெந்துச்சான்னு பார்க்கலாம். நல்லா பொலப்பலன்னு ஆயிடுச்சு பாருங்க. தண்ணி ஒண்ணு கூட ஒட்டாத தனித்தனியா இருக்கு. இதுதான் சரியான பதம். ஆயில் லெஸ், காரம் குறைவா நல்லா வந்திருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது செஞ்சு பாருங்க, வித்தியாசமான ஒரு ருசியா இருக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.